வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். ஆந்திர மாநிலத்தில பவன் கல்யாண் துணை முதலமைச்சரா இருக்காரு. ஜனசேனாங்கிற ஒரு கட்சிய ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டே இருக்காரு. அவருக்கு 2, 3 தேர்தல்கள்ல தோல்வியா கிடைச்சு, இந்த தேர்தல்ல நடந்த 26 நடந்த தேர்தல்ல அவர் துணை முதலமைச்சரா ஆயிட்டாரு. ஒரு 2025 பாராளுமன்றத்தில தேர்தல் 24ல இருந்து அவர் துணை முதலமைச்சரா இருக்காரு அங்கே. பாராளுமன்றத்தோட சேர்த்து நடந்துச்சு. இப்ப அவர் என்னன்னா, முதல்ல இங்க யார விட்டு பாரதிய ஜனதா பேச சொன்னாங்க, விஜய அதிமுக கூட்டணியில சேர சொல்லி அப்படின்னா, பவன் கல்யாண விட்டு தான் பேச சொன்னாங்க. நேரடியா கூட பேசாம பவன் கல்யாண் சினிமா நடிகரு, அவரு ஒரு ஸ்டார், இவரு ஒரு ஸ்டார் அப்படிங்கிற அடிப்படையில மோடி, அமித்ஷா எல்லாருமே யார வச்சு பேச பவன் கல்யாணம் தான் விஜய்ட்ட பேசுறாரு. "இங்க வாங்க, அரசியல் நீங்க நினைக்கிற மாரி கிடையாது. எடுத்த உடனே சடக்குன்னு பிடிக்க முடியாது. எங்க அண்ணனே என்னாச்சு? எங்க அண்ணனே 18 சீட்டு தான் பிடிச்சாரு. பெரிய சூப்பர் ஸ்டார். ஆந்திராவுல பெரிய சூப்பர் ஸ்டாரு. வசூல் 2000 கோடி, 1500 கோடி போகும். உங்கள விட 1 மடங்கு, 2 மடங்கு கூட எங்க அண்ணன். அப்படியாப்பட்ட ஆள 18 சீட்டு தான் பிடிச்சாரு. அவரே கட்சிய காலி பண்ணிட்டு கடைசியில காங்கிரஸோட ஐக்கியமாயிட்டாரு. என்ன காரணம்னா, அரசியல் கஷ்டமானது. பணம்னு செலவழிக்கணும். ரொம்ப வாழ்க்கைய இழந்துறணும். நல்லா இருக்கிற வரைக்கும் தான் தோத்தாச்சுன்னா எல்லாரும் குழிய வெட்டி வச்சிருப்பேன். அந்த குழிய தள்ளிவிட்டு அப்படி மூடி சும்மாத கட்டி விட்டு போயிருவேன் ராத்திரி ராத்திரியா. இப்படி நிறைய விஷயங்கள விஜய்ட்ட சொல்லிக்கிட்டே வர்றாரு. பாரதிய ஜனதா தூதுவரா பவன் கல்யாண். ஆனா, விஜய் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, விஜய் இல்ல நான் தனியாத்தான் நிக்க போறேன். உங்களோட நான் வரல. ஏன்னா வர்றதுக்கு அவர் பேச்சுவார்த்தைய தொடங்கியிருக்காரு. விஜயும் தொடங்குனதாத்தான் பேப்பர்ல எழுதுனாங்க. துணை முதலமைச்சர் உங்களுக்கு தர்றேன், 40 சீட்டு தர்றேன், 50 சீட்டு தர்றேன்னு சொல்லி, எடப்பாடி தரப்புல இருந்து நம்ம அவர் தரப்புல இருந்தும், துணை முதலமைச்சர் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை தீவிரமா பவன் கல்யாண் தரப்புல நடந்துகிட்டே இருக்கு. ஆனா, ஒரு கட்டத்துல விஜய் முடியாதுன்ட்டாப்புல. நான் தனிச்சு தான் நிக்க போறேன். என்னோட வர்றவங்க வரலாம் அப்படின்ட்டாப்புல. என்னோட வர்றவங்க தினகரன் போய் பேச்சுவார்த்தை நடத்தி, தினகரன் கொஞ்ச நாளாவே ஒரு 20 நாள், 25 நாளா விஜயவே இயக்குனாரு. அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. ஆக நம்ம 2 பேரும் சேர்ந்துக்குருவோம். அவர் தான் செங்கோட்டையனுக்கு வழி விட்டு நீ போய் சேரு, அப்ப நான் வரேன்னு சொன்னவரு. அப்ப கடைசியில எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஒப்பந்தம்லாம் டைப் அடிச்சு வச்சுட்டாங்க. தவேகாவுல தினகரன் போய் சேர்றதுக்கு. 1 மணி நேரம் தான் இருக்கு நான் கையெழுத்து போடுறதுக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல டெல்லியில இருந்து இப்போ ஒரு ஃபோன் வந்துருச்சு. இப்ப நீ அங்க கையெழுத்து போட்டீன்னா, உனக்கு திகார் சிறையில நம்பர் 13ஆம் நம்பர் ஜெயில் உனக்கு திறந்தே இருக்கு. இங்கிட்டா, அங்கிட்டான்னு அமித்ஷா ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்துருச்சு. இவர் உடனே பயந்து ஒண்ணுக்கு இருந்து பெரிய மாவீரம்பாங்க தினகரனை. ஆனா ஒண்ணுமே கிடையாது பூரா. கடைசியில ஒண்ணுக்கு இருந்து, கடைசியில தாவேகா ஒப்பந்தத்துல அடிச்சு வச்சிருந்தா என்ன வரலப்பா நான் இந்த பக்கம் விழுந்து விடுறப்பான்னு சொல்லி அதிமுக ஆஃபீஸ் பக்கம் போய் கூட்டணியை பேசி அது ஒரு பக்கம் முடிச்சு விட்டார். ஆக மொத்தத்துல விஜய் தனியாதே போட்டிடுறாரு. அப்படி ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. கடைசி நிமிஷம் வரைக்கும் பவன் கல்யாணம் வச்சு பேசிட்டே இருக்கா. அவர் கடைசியில் முடியாதுன்னே கடைசியில் சொல்லி விட்டார். கடைசி ரிசல்ட் வந்துருச்சு. பவன் கல்யாண் என்ன சொன்னாரு, ஆட்சியவே பிடிக்க முடியாது தனிச்சு நின்று அப்படின்னு விஜய்கிட்ட ஓப்பனாவே பேசிட்டாரு. எல்லார்ட்டையும் பேசிட்டாங்க. ஒவ்வொரு நேரமும் ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை போன் போட்டு பவன் கல்யாண் விஜய்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாராம். அப்படி ஒரு தரப்பா கூட வந்துகிட்டே இருக்கு. அதே ஒரு ராஜசேகர் ரெட்டி மகன் கூட முன்னாள் முதலமைச்சர் கூட ஜெகன்மோகன் ரெட்டி கூட அவர் ஒரு போன் போட்டு பேசியிருக்காரு. பாரதிய ஜனதா பேச்சை கேட்டு போங்க, அவங்களோட போய் இணைஞ்சு போங்க, அதான் சரியா இருக்கும் உங்களுக்கு அரசியல்ல எதிர்காலத்துல. உடனே முதலமைச்சர் ஆகட்டாலும் கூட துணை முதலமைச்சர், அப்புறம் நீங்க முதலமைச்சர் ஆகிக்கலாம், உங்களுக்கு வயசு இருக்கு 50 ஆகுது அப்படின்னு சொல்லி இவங்க 2 சொல்ல கடையில எது இப்ப 6 பேச்சும் தனிச்சுட்டார். இப்ப ஆட்சியை பிடிச்சு விட்டார். இத ஆந்திராவுல சினிமா தென் மாநிலங்கள்ல பெரிய அரண்டு போய் கிடக்காங்க. பெரிய தலைவரும் அது சினிமா நடிகரும் அரண்டு போய் கிடக்கும். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? இங்க எப்படி ரஜினிகாந்த் கோபமா இருக்காரு விஜய் மேல? நமக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருந்திருக்கே நமக்கு தெரியலையே. அந்த கட்சி இந்த கட்சி பணம் கழுத காசு குதிரைன்னு பேசிட்டு காலத்தை வெட்டியாக்கிட்டோமே. மக்கள் விரும்பிட்டா எல்லாத்தையும் தாண்டி கடலை கூட தாண்டி வந்து ஓட்டு போட்டுருவானோ அப்படின்னு ரஜினிகாந்த் இப்ப எப்படி தூங்காம அலக்கொண்டு போய் கிடக்காரு. அது மாதிரி பவன் கல்யாணுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஆகா இப்படி ஒரு வழி இருக்க கண்டு நம்ம ஏன் இந்த வழியை கடைப்பிடிக்க கூடாது? விஜய் கொஞ்சம் வாழ்த்து சொல்லிட்டு இப்ப களத்துல இறங்கிட்டார். அவராவே களத்துல எங்கே இறங்குறாரு? ஆந்திராக்குள்ள இறங்கல, தெலுங்கானாக்குள்ள போய் களத்துல இறங்குறாராம். இப்ப எடுத்தவொடனே அங்கே போய் களத்தை கூச்சிடுறது, முதலமைச்சரா கேண்டிடேட் போட்டு பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கே நின்றது, ஆட்சியை பிடிக்கிறது. காங்கிரஸ் அங்கே ஹேமந்த் ரெட்டியா தூக்கி எரிஞ்சிருது, ரேவந்த் ரெட்டியை தூக்கி எரிஞ்சிருது. இப்படி அவர் பிளான்ல போட்டு என்ன பண்ணியிருக்காரு? நிரஞ்சன் ஒரு ரசிகன், அவருடைய ரசிகன் வயசு 20, 22 தான் இருக்கும். அவன் என்ன செஞ்சிட்டேன், என் வாழ்நாளில் ஒரு தடவையாவது பவன் கல்யாணம் பார்க்கணும், அவரோட பேசணும், இதுதான் கடைசி ஆச்சு. ஏன்னா மரபணு கோளாறால படுத்த வரைக்கும் ஐப்பி கிடைக்கும். அவனுக்கு பரம ஏழை, எதுவுமே தெரிய கூரை வீட்டில் இருக்கேன், குச்சி வீட்டில் இருக்கேன். ஆனா பவன் கல்யாணம் மேல அபரிதமான பற்று கொண்டவன், அவர் ரசிகன், பற்று கொண்டவன், உயிரே வச்சிருக்கேன் அவர் மேல. இதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம கடைசியில் ஒரு செல்ஃபி எடுத்து பேஸ்புக்கில் போட்டு விட்டேன்.
என் வாழ்க்கையில கடைசி கட்டத்துல நான் இருக்கேன். மரபணு நோயால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னை சரி பண்ண முடியாது, நீ பொழைக்க முடியாது டாக்டர் வேற சொல்ட்டாய்ங்க. என் கடைசி ஆசை நான் பவன் கல்யாணம் பார்க்கணும்னு போட்டு விட்டேன். உடனே இது அப்படி எப்படி கடந்து கடந்து பவன் கல்யாண் காதுல கொண்டு போய் குடுத்துட்டாய்ங்க. இந்த மாரி ஒரு பெரிய ரசிகன். உங்கள பார்க்கணுமா, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்ல. நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நேரா போய் நேத்து போய் இறங்கிட்டாப்புல. தெலுங்கானாவுல இறங்குனா, இவர வரவேற்கிறதுக்கு இங்க எப்படி விஜய் கூட்டம் இருந்துச்சோ, அது மாரி லட்சக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்கான் பவன் கல்யாணம் பார்க்க. பாருங்க, லட்சக்கணக்கான பேர் அங்கே காத்துக்கிட்டு இருக்கான். ஆந்திராவுல துணை முதலமைச்சரா இருக்காரு. இங்க கூட லட்சக்கணக்கான பேர் இல்ல. ஆனா, வேற மாநிலத்துல இது ஆந்திராவிலிருந்து பிரிஞ்ச தெலுங்கானா மாநிலத்துல லட்சக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்கான். விமான நிலையத்துல இருந்து போற இடம், வர்ற இடம் போவே முடியல அவரால. அந்த நிறைஞ்ச வீட்டுக்கு போவே முடியல. அப்படி ஒரு கூட்டம்னா கூட்டம் திகஞ்சு போயிட்டாப்புல அவரு. கடைசியில அவன போய் பார்த்து ஆறுதல் சொல்லி, கையில ஒரு பெரிய தொகைய கையில குடுத்துட்டு, "உனக்கு என்ன கூரை வீட்ல இருக்கு, நாங்க வீடு கட்டி தரேன்னு" அதுக்கு ஒரு உத்தரவாதத்த குடுத்துட்டு, நேரா வந்து கட்சி ஆபீஸ தொறந்துட்டாரு தெலுங்கானாவுல. அவர் என்ன நினைக்கிறாரு, டக்குன்னு எடுத்த உடனே சிஎம் வேட்பாளரா நம்ம விஜய் பாணியில இறங்கிறவனே தெலுங்கானாவுல. ஆந்திரா எப்படி ஆந்திராவுல வேற ஆள போட்டுருவோம். ஆந்திராவுல அண்ணன கூட திருப்பி நிப்பாட்டுவோம். அவருடைய பிளான். ஆந்திராவுல திருப்பி கூட நம்ம கட்சி தலைவர் அண்ணன கூட போட்டு கூட நிப்பாட்டுவோம். ஆந்திராவுல அவரு பார்த்துக்கிறட்டும். நம்ம தெலுங்கானா இறங்கி களத்துல இறங்கி அடிச்சா மக்கள் நம்ம மேல பெரிய லெவல்ல வரவேற்பு இருக்கு கொடுத்தோன்னே. ஆனா பத்திரிக்கைக்காரங்களும் பவன் கல்யாணுக்கு பயங்கர செல்வாக்கு இருக்குங்கிற, காங்கிரஸுக்கு செல்வா குறைஞ்சு போச்சுங்கிற. ரேவந்த் ரெட்டிக்கு செல்வா குறைஞ்சு போச்சான். பவன் கல்யாணத்தை எதிர்பார்க்கிறானாங்க. முதல்ல பேப்பர் செய்தி அதுன்னு சொல்லி பவன் கல்யாணத்தை முன்னிறுத்துறாங்க அப்ப. ஆக மொத்தத்துல விஜய் ஒரு பெரிய முத்திரையை பதிச்சிட்டாரு. ஏற்கனவே என் டி ராமாராவ் முத்திரை பதிச்ச மாதிரி எம்ஜிஆர் இங்க தெலுங்கானாவுல முத்திரை பதிச்சது மாதிரி இங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் கழிச்சு விஜய் முத்திரை பதிச்ச மாதிரி இப்ப அங்கே இருந்து சினிமா நடிகருக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரிஞ்சவன பவன் கல்யாணம் வந்து நேரடியா களத்துல இறங்கிட்டான். களத்துல ஆந்திராவே கிடுகிடுத்து போய் கிடக்கு. தெலுங்கானா அதை விட குளிர்காய்ச்ச வந்து போய் கிடக்கேன் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்காரே எல்லாரும். இதுக்கு என்னதான் பண்றது? ஒரு வரவேற்பாய் போச்சே, பவன் கல்யாணுக்கு எவ்வளவு வரவேற்பா இருக்கே அப்படின்னு மாதிரி. இப்ப அங்கே தேர்தல் வர 29 தேர்தல் வரப்போகுது. இங்க உடனே தேர்தல் வரப்போறது இல்ல. ஏன்னா இதோட பாராளுமன்றத்தோட தேர்தல் வந்துச்சு. ஆனா அதுக்கு உண்டான வேலைகளை இறங்கிட்டாராம் பவன் கல்யாண். இதுல இருந்து என்ன தெரியுது, சினிமா நடிகருக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அதை எப்படி எங்கன பயன்படுத்தணுங்கிற விஷயம் யாருக்கும் தெரியல. அதை விஜய் பயன்படுத்திட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. இப்ப எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு களத்துல சினிமா நடிகர் பூரா வந்து இறங்கி அங்கே ஒரு ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சியை நிறுவனம் அப்படிங்கிற கட்டத்துல இப்ப வந்துட்டாங்க. சரி, என்னன்னு பார்ப்போம்.